ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூஸ் சிலபஸ் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய பழமொழிகள் பொருளறிதல் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்கூல் புக்கில் உள்ள பழமொழிகள் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பழமொழிகள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னா ஹெல்த்னா நமக்கு என்ன, நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படி தானே. அப்படின்னா நமக்கு நோயே வரக்கூடாது. அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்து டூ மச் ஆஃப் எனிதிங் இட் இஸ் குட் ஃபார் நத்திங். டூ மச்னாலே அளவுக்கு அதிகமாக, அப்போ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்து நோ பெயின் நோ கெயின். நோ கெயின்னா என்ன, நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கல, அப்போ ஊதியம் இல்லை, அப்போ உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அடுத்து ஹேஸ் மேக்ஸ் வேஸ்ட், பதறாத காரியம் சிதறாது. அடுத்து நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ்னா என்ன, அறிவு, இப்போ அறிவே ஆற்றல். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டினா என்ன, தான தர்மம். அப்போ தான தர்மம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். அடுத்து கவட்டால் லூஸ் ஆள். அப்போ நமக்கு லூஸ் ஆள்லாம் என்னென்னு தெரியும், எல்லாத்தையுமே இழக்கிறது. அப்போ எல்லாத்தையும் இருந்தால் நமக்கு நஷ்டமாயிரும். அப்போ நஷ்டமாயிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பேராசை பெரு நஷ்டம். டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ். அப்போ முல்லை முள்ளால் எடு. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். ஹோம் இஸ் த பெஸ்ட் அப்படின்னா என்னது, நமக்கு நம்ம வீட்டில் தனியாக இருக்க தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா. அப்போ எலி வலையானாலும் தனி விலையே சிறந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து எம்டி விசில் மேக்ஸ் த கிரேட்டஸ்ட் சவுண்ட். எம்டி விசில்னா குறைக்குடம், விசில்னா குடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ குறைக்குடம் கூத்தாடும். அடுத்தது மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். மணினா என்னது, பணம் நமக்கு தெரியும். ஸோ பணம் பத்தும் செய்யும். அடுத்து ஈகிள் டோன்ட் கேட்ச் ஃப்ளைஸ் அப்படின்னா டோன்ட் கேட்ச்னா சாப்பிடாது, டோன்ட் அதை எடுக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அடுத்து ஓல்டு இஸ் கோல்டு. கோல்டுனா என்ன தெரியும், பொன். அப்போ பொன், காலம் பொன் போன்றது. அடுத்து ப்ரீவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ப்ரீவென்ஷன்னா நமக்கு தெரியும், நம்மளை ப்ரீவென்ட் பண்ணிக்கிறது. ஏதோ ஒரு நமக்கு இது வருதுன்னா அதுக்கு முன்னாடியே அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது தான் ப்ரீவென்ஷன். அப்போ வருமுன் காப்பதே சிறந்தது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். வின்ஸ் த ரேஸ்னால் ஒரு இதில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, முயற்சி பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஸோ முயற்சி திருவினை ஆக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசையர். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா. லிட்டில் ஸ்ட்ராக்ஸ் ஃபெல் கிரேட் ஆக்ஸ் அப்படின்னா என்னது, அடிமேல் அடி எடுத்தால். லிட்டில் ஸ்ட்ராக்ஸ்னால் என்னது, இது அடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடிமேல் அடி அடித்தா. லிட்டில் ஸ்டாக்ஸ் ஃபெல் கிரேட் ஆக்ஸ். அம்மியும் நகரும். ஆக்ஸ்னா அம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடுத்து டிட் ஃபார் டேட்னா என்னது, யானைக்கும் பானைக்கும் சரி. அடுத்தது ஒர்க் இஸ் வர்ஷிப். வர்ஷிப்னா நம்மளுடைய தொழில். அப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செய்யும் தொழிலே தெய்வம். அடுத்து டைம் இஸ் கோல்டு. டைம்னா நமக்கு தெரியும் காலம், கோல்டுனா போனப்போ காலம் பொன் போன்றது. பேட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டு கேதர். சேம் ஃபெதர்னா சேம், ஒரே இனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இனம் இனத்தோடு சேரும். அடுத்தது எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டக் ஹில். வீட்டில் எலி வெளியே புலி. அடுத்து ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். ஃபெயிலியர்னால் தோல்வின்னு நமக்கு தெரியும், அதேமாதிரி சக்ஸஸ்னால் வெற்றி. அப்போ தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. அடுத்தது ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். என்னது, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஷார்ட் அப்படின்னா நாள் சில ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக பார்த்துடலாம். அடுத்தது லுக் பிஃபோர் யூ லீவ். ஒரு இது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். அப்போது ஆழம் தெரியாமல் காலை விடாதே. மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். இந்த மேன்னா நாம், அப்போ நம்ம மனுஷங்களை நம்மளை தான் சொல்கிறோம். அப்போ நான் ஒன்றை நினைக்க, காட் டிஸ்போசஸ்னால் நான் தெய்வம் ஒன்றை நினைக்கும். அடுத்து ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட் இஸ் ஹாட். ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னது, காற்றுள்ள போதே அப்படின்னு வச்சுக்கோங்க. காற்று, ஸ்ட்ரைக் த ராட் அப்படின்னா காற்று அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபெமிலாரிட்டி பிரெட்ஸ் கண்டெம்ட். பழக பழக பாலும் புளிக்கும். அடுத்தது த மில்ஸ் ஆஃப் காட் ட்ரெயின் ஸ்லோ பட் ஷுர். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். ஃபேஸ்னால் நமக்கு தெரியும் முகம். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட். கிளிட்டர்ஸ்னாலே என்னது, மின்றது, அழகாக நல்லா மினுமினுப்பாக இருக்கும். அப்போ மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. நாட் கோல்டுன்னு வந்திருக்கு இல்லையா, ஸோ பொண்ணல்ல. ஆர்ட் இஸ் லாங்ஸ் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. பார்க்கிங் டாக் செல்டம் பைட். பார்க்கிங் டாக்னா குறைக்கிற நாய். அப்போ குறைக்கின்ற நாய் அப்படின்னு வச்சுட்டு குறைக்கின்ற நாய் கடிக்காது. அடுத்து ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங். ஈவன் எ பின் அப்படின்னா சிறு துரும்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பின்னு கூட நமக்கு ஏதோ ஒருத்துக்கு உதவுது. இப்போ உதவுது அப்படின்றத கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அடுத்து டேக் டைம் ஃபை த ஃபோர் லாவ். அப்படின்னா என்னது, டேக் டைம்னா என்ன, காலம். அப்போ காலத்தை கடமையை செய். அடுத்தது என் ஃப்ரெண்டு நீட் இஸ் அ ஃப்ரெண்டு நீட். ஃப்ரெண்டுனானா தோழன். இப்போ உயிர் கொடுப்பான் தோழன். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். செல்ஃப் ஹெல்ப்னா என்னது, தன் கையால் செய்யக்கூடியது தான் தனக்கு தானே உதவி செஞ்சுக்கிறது. அப்போ தன் கையே தனக்கு உதவி. அடுத்து எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். அப்படின்னா என்னது, முயற்சி திருவினை ஆக்கும். லைவ் அண்ட் லெட் லைவ். லைவ்னாலே வாழ, அப்போ வாழ விடு.
திங்க் எவ்ரிபடி அலைக், எல்லாரையுமே நேசிக்கணும். அப்போ எல்லாரையுமே உன்னை போல் பிறரையும் நேசி. அடுத்து மேனஸ் மேக்ஸ் த மேன், இது மேனஸ்னாலே ஒழுக்கம், அப்போ ஒழுக்கம் உயர்வு தரும். அடுத்து ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், எல்லாமே நல்லா இருந்தால் தொடக்கம் முடிவும் நல்லாயிருக்கும். அப்போ நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எண்ட்ஸ் வெல் முடிவே நல்லா இருக்கும்னா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள், பட்ட காலிலே படம் கெட்டக்கூடியே கிழம். அடுத்து டூ வெல் வாட் யூ ஹேவ் டு டூ, செய்கிறத திருந்த செய்யணும். டூ வெல், நீ என்ன செஞ்சாலும் அதை நல்லதாக செய் அப்படின்னா செய்வன திருந்த செய். அடுத்தது எவ்ரி டைட் ஹேட்ஸ் இட்ஸ் எப், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எப்புன்றது இருக்கப்போ ஏற்றம் உண்டானால் இறக்கம் உண்டு. அடுத்து ஸ்மால் ரைடர்ஸ் கைட் கிரேட் சிப்ஸ், நான் சிறு துரும்பும் பல்குத்தா உதவும். யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன், சிந்தித்து யூ மஸ்ட் வாக் அப்படின்னா அது யோசிக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சிந்தித்து செயல்படும். டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்சான்ட்மெண்ட் டு த வியூ, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அடுத்து மெஷர் இஸ் அ ட்ரெஷர், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்து மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ்னால் இந்த தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அடுத்தது 9th ஓல்டு புக்கில் பென் த ட்ரீ வைல் இட் இஸ் யங் அப்படின்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமா. பென் த ட்ரீனா ட்ரீயை வளைக்கிறது தானே, அப்போ வளைக்கிறது அப்படின்னு வந்தாலே 5இல் வளையாத 50இல் வளையுமான்னு வச்சுக்கோங்க. ஆஸ் இஸ் த மதர் ஸோ இஸ் ஹர் டாட்டர், ஆஸ் இஸ் த மதர் ஸோ இஸ் ஹர், அதாவது மதர் எப்படியோ தாய் எப்படியோ பிள்ளை எப்படி, அப்போ தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. எ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வாண்ட்ஸ் வெப்பன்ஸ், எ மேன் ஆஃப் கரேஜ் அப்படின்னா வல்லவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேன் வல்லவனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ வல்லவனுக்கு வெப்பன்னா எனது ஆயுதம், அப்போ வல்லவனுக்கு புல்லம் ஆயுதம். அடுத்த பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். க்ரையிங் சைல்டு வில் நெவர் கெட் மில்க், அழுத பிள்ளை பால் குடிக்கும். மேக் ஹே வெல் த சன்ஷைன்ஸ், காற்றுள்ள போதை தூட்டிக்கொள். த சைல்டர் ஷோஸ் த மேன், விளையும் பெயர் முளையிலேயே தெரியும். சைல்டுஹுட்டில் தான் நம்மளுடைய இவங்க எப்படின்றது அதை வச்சே சொல்லிடலாம், சின்ன பிள்ளையில் அவங்க பண்ணுற பழக்க வழக்கத்தை வச்சு. இப்போ முளையிலேயே தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ விளையும் பேர் முளையிலேயே தெரியும். ஆல் இஸ் வெல் தட் என் வெல்ஸ், முதற் கோணல் முற்றிலும் கோணல். அடுத்து எ குட் மார்க்ஸ்மேன் மே மிஸ், ஆணைக்கும் அடி சறுக்கும். இன் அ ஃபிட்டர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ், கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும். நோ மேன் கேன் ப்ளே அ ஸ்டோன், கல்லிலே ஸ்டோன்னா கல்லுன்னு வச்சுக்கோங்க தெரியும். அப்போ கல்லிலே நார் உரிக்க முடியுமா. டிஃபிகல்ட்டிஸ் கிவ் வே டு டெலிகன்ஸ், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப், வெண்ணையை வைத்துக்கொண்டு நெய் களைவானேன். சேரிட்டி இஸ் அ டபுள் பிளெஸ்ஸிங், தர்மம் தலை காக்கும். டேக் அவே த ஃபியூல் த பாய்லிங் வில் சீஸ், எரிவதனை பிடுங்கி கொதிப்பது அடங்கும், பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த பர்ஃபெக்ட், ப்ராக்டிஸ் பண்ணுறதுப்போ நம்ம எல்லாத்துலேயுமே நமக்கு பழக்கம் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். த லா மேக்கர் ஷுட் நாட் பி அ லா பிரேக்கர், வேலியே பயிரை மேய்ந்தாய் போல. மிச் பாசோட்ஸ் நெவர் கம் சிங்கிள், பட்டக்காலிலே படம் கெட்டக்கூடியே கெடும். லுக் நோ கிஃப்ட் ஆர்ஸ் இன் த மவுத், தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடுங்கி பார்க்கலாமா. ஒன் டூத் ஹேக் த அனதர் ஹேக் த ப்ளோ, பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பே ஹிஸ் ஸ்கின் டு த ஃப்ளே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், பணம் பத்தும் செய்யும். த டே ஹேஸ் ஐஸ் த நைட் ஹேஸ் இயர்ஸ், பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவும் அதுவும் பேசாதே. டேன்னா நமக்கு தெரியும், பகல் அதை வச்சு போட்டுடலாம். அடுத்தது வாட் கம்ஸ் ஃப்ரம் த கிராடல் கோஸ் டு த கிரேவ், தொட்டில் பழக்கம் அதாவது ஃபஸ்ட்டு வாட் கம்ஸ் ஃப்ரம் த கிராடல், ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு என்ன வருதோ அதுதான் கடைசி வரைக்கும் வருவாங்க இல்லையா. அப்போ அதான் இதுக்கான மீனிங். அப்போ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். த வாய்ஸ் அண்ட் த ஃபூல் ஹாவ் த ஃபாலோஸ், இனம் இனத்தோடு சேரும். அடுத்து ஹீ ஹூ ஹேஸ் அண்ட் ஆர்ட் ஹேஸ் எவ்ரிவேர் அ பார்ட், கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. பீயிங் ஆன் த சீ செயில் ஆன் த செயில், பீயிங் ஆன் த லேண்ட் செட்டில்டு, காலத்திற்கேற்ற கோலம் கொள். நோ ரெயின்ஸ் நோ கிரெயின்ஸ், மாறி அல்லாது காரியமில்லை. ரெயின்னா மழை, அப்போ மாறினா மழை, அப்போ மாறி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெயின்னா மழை பெய்கிறது, மழைக்கு தமிழில் இன்னொரு வேர்டு என்னது, மாறினா மழை, இப்போ மாறி அல்லாது காரியமில்லை. அடுத்து பேர்ட் வேர்ட்ஸ் ஃபைன்ஸ் பேட் அக்செப்டன்ஸ், நுழலும் தன் வாயால் கெடும். ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லண்ட், தனி மரம் தோற்பாகாது. ஒன் ஃப்ளவர்னா தனி மரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தனி மரம் தோற்பாகாது. லிட்டில் வெல்த் லிட்டில் கேர், மடியில் கணமில்லை என்றால் வழியில் பயமில்லை. லுக் பிஃபோர் யூ லீவ், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங், ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூச்சறுக்கை. தோ ஹி எண்டர்ஸ் ஆல் ஹி கேன், புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல. ஆங்கர் இஸ் அ ஸ்வான் எனிமி, கோபம் குளத்தை கெடுக்கும். பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் அ பிளாஸ்டர், பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல. தேர் இஸ் அ டேஞ்சர் இன் மென் ஸ்மைல்ஸ்,
தொழுத கையுள்ளும் படையொடுங்கும். லைக் ஹேண்ட் அண்ட் க்ளோ, நகமும் சதையும் போல. வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை வாண்ட், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். எ wolf is sheep's clothing, பசுத்தோல் போர்த்திய புலி. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், யூனியன்னா ஒற்றுமை, அப்போ ஒற்றுமையே வலிமை. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், ஃபயர்னா எனது நெருப்பு, ஸோ நெருப்பு இல்லாமல் புகையாது. மைட் இஸ் ரைட், வல்லான் வகுத்த வாய்க்கால். மெனி திங்ஸ் ஃபால் பிட்வீன் த கப் அண்ட் த லிப், கை கட்டியது வாய் கட்டவில்லை. அடுத்தது நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ள அவுட்சோர்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கலாம். இதில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினும் சேர்த்து வந்துடுது. அடமன் கொடியும் திரண்டால் மிழுக்கு, அதுக்கான பொருள் ஒற்றுமையே பலம். அளவுக்கு மிஞ்சினால் அமதமும் நஞ்சு அப்படின்னா எதையும் அளவோடு அனுபவித்தல் வேண்டும். அச்சாலி அல்லாத தேர் முச்சானும் ஓடாது அப்படின்னா முக்கியமானவர் இன்றி எக்கர்மமும் நடைபெறாது. அடிநாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது. அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னா விடாமுயற்சி வெற்றி அளிக்கும். அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், உண்மையான நட்பு. ஆழமறியாது காலை விடாதே, எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். ஆணைக்கும் அடி சேர்க்கும்னா பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம். ஆடத் தெரியாதவனுக்கு அரங்கு கோணல் என்றானாம் அப்படின்னா தெளிவின்றி எதையும் குறை கூறாதே. ஆணையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை அப்படின்னா அர்ப்பனுக்கு மதிப்பு. ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னா காலம் மாறலாம். ஆளை அமுக்கினாலும் நாளி முகவாகாது, கொல்லக்கூடிய அளவே கொல்லும். இவ்வளோ தூரம் தான் அதில் வைக்க முடியும். ஆளை அமுக்கினாலும் எவ்வளோ தான் நம்ம ஆளை அமுக்கினாலும் அந்த நாளில் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோதான். அதை இப்போ கொல்லக்கூடிய அளவே கொல்லும். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. இளமையில் நம்ம கற்கிறது தான் என்றையுமே நமக்கு நிலைச்சி நிற்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சைனா இங்கே ஒரு மனம் அங்கே ஒரு மனமாக இருக்குது, அப்போ திருப்தி இல்லாத மனம். அடுத்தது இட்டு கெட்டார் எவரும் இல்லை, உதவி செய்கிறதுனால கெட்டு போனது யாருமே என்ன செய்யறது கிடையாது. இளங்கன்று பயமறியாது, இளங்கன்று பயமறியாது தான் எனக்கு சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு பயம்னாலே எனக்கு தெரியாது. அப்போ வாலிப துணிவு. இறைத்த கிணறே ஊறும், இறையாத கிணறே நாரும், தர்மத்தின் பெருமை. பணம் பாதாளம் மட்டும் பாயும், பணத்துடைய வலிமை. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா அப்படின்னா தகுதிக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. உரியில் நெய் இருக்க ஊரெல்லாம் நெய்க்கு அலைவானேன், வேண்டியதை தன்னிடம் வைத்து கொண்டு நமக்கு தேவையானது நம்மகிட்டே இருக்கும்போது நம்ம ஏன் மற்றவங்ககிட்ட போய் கேட்கணும், அதான் அதுக்கான பொருள். அடுத்தது உடையவன் பாரா வேலை, ஒரு முழம் கட்டை. உரியவன் இல்லா கருமம் குறைப்படல். ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னா பிறர் குழப்பத்தில் என்ன செய்கிறது, மகிழ்வடைகிறது. ஊசி போகுமிடம் பார்ப்பார், உலக்கை போகுமிடம் பாரார்னா சிறிய விடயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கிறது. கவனம் செலுத்துமாறு பெரிய விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கிறது. எடுப்பது பிச்சை, ஏறுவது பல்லக்கு அப்படின்னா வீண் பெருமை. எடுக்கிறது பிச்சை, ஆனால் எதுக்கெடுத்தாலும் சும்மா என்னமோ எது மாதிரி பெருமை பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அது வந்து எனது வீண் பெருமை. எச்சில் கையால் காக்கையை ஓட்டாதவன் பிச்சை எடுப்பானாம், அதாவது உலோபித்தனம். எட்டி பழுத்தன்னை ஈயாதார் வாழ்ந்தது என்ன அப்படின்னா ஈகையுடைய அவசியம். ஈகைனா கொடை கொடுக்கறது. ஸோ ஈகையுடைய அவசியம் என்ன, அதான் இதுக்குடைய பொருள். அடுத்தது எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னா எனது தப்பிப்பிராயம். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை இருக்கும்னா ஏழ்மை கண்ணீருடைய வலிமை என்ன, அதை தான் சொல்கிறாங்க. 5 பணத்திற்கு குதிரையும் வேண்டும், 6 கடக்க பாயவும் வேண்டும்னா இது என்னது, 5 பணத்திற்கு குதிரையும் வேண்டும், பேராசைப்படுறது. அப்போ பேராசை. ஐயர் வர மட்டும் அமாவாசை காத்திருக்குமா அப்படின்னா என்னது, அமாவாசை வருதுன்னா அமாவாசைன்றது ஒரு காலம், அப்போ காலம் வந்து நில்லாது என்றைக்குமே. அடுத்தது ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமோ, கூட்டு முயற்சியுடைய முக்கியத்துவம். ஒரு கை தட்டினா என்றைக்குமே ஓசை வராது, நிறைய பேர். அப்போ நிறைய பேருன்றது போது அந்த இடத்துல அது என்ன முயற்சி, கூட்டு முயற்சி. அப்போ கூட்டு முயற்சியின் முக்கியத்துவம். அடுத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னா எனது ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, தகுதிக்கு மேலே நம்ம என்னது என்றது. கடுகு சிறுத்தாலும் சிறிதானாலும் காரம் பெரிது, சிறியதானாலும் எதுக்குமே சிறப்பு உண்டு. கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னா எனது தூய்மையாக இருக்கிறது, வறுமையில் இருந்தாலும் செம்மையாக வாழ்கிறது. கரும்பு தின்ன கைக்கூலியா, கரும்பு தோட்டத்தை பாதுகாக்க யானையை விட்டது மாதிரி பொருள். காகம் திட்டி மாடு சாகாது அப்படின்னா எனது வீண் பழிக்கு நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, அஞ்சக்கூடாது. அடுத்து கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதாக இருந்தால் உடனே அதை என்ன செஞ்சிடணும், மறந்துடணும். கிட்டாதாயினா கிடைக்காததாயின் அப்படின்னு அர்த்தம். கிணற்று தவளைக்கு நாட்டு வளர்ப்பமேன் அப்படின்னா உலகை வந்து நம்ம அறிந்து நடக்கணும். குற்றமுள்ள நெஞ்சு குறிக்கும்னா மனசாட்சி வந்து உறுத்துறது. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா அது வந்து பேராசை. கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு அப்படின்னா புகழ் வந்து என்றைக்குமே நம்ம என்ன ஆனாலும் நம்மளுடைய புகழ் மங்காது. கெடுவான் கேடு நினைப்பான்னா அழிவு, நம்ம ஒருத்தவங்களுக்கு அழிவை நினைத்தால் அது நமக்கும் அந்த அழிவை தான் அது தரும். குடிப்பது போல் கொப்பளிப்பது பன்னீர் அப்படின்னா என்னது, அது ஒரு வீண் பெருமை.
குப்பையிலே கிடந்தாலும் குன்றுமணி மங்காது அப்படின்னா நற்புகழ் மங்காது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னா பணமதிப்பு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமானா தெளிவு. கொள்ளர் தெருவில் ஊசி வைக்கலாமா அப்படின்னா இடமறியா மடமை. தாயை போல பிள்ளை நினை போல சேரினா உறவுமுறை. ஆடிப்பட்டம் தேடி விதை உழவு. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதுன்னா அது நமக்கான அறிவுரை. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.